அருமை தமிழர்களே, அன்பான வணக்கம். நம்மளாம் மனுஷங்க இல்லையா? நீலாம் ஒரு மனுஷனா அப்படின்னு கோபத்தில் இன்னொருத்தரை கேட்குறது இயல்பு தான். ஆனால் இந்த மனுஷன் அப்படின்றது வட சொல், தமிழில் மனிதன் அப்படின்னு சொல்கிறோம். அந்த மனுஷங்கிற வார்த்தை மனஸ் அப்படின்றதுலேருந்து வந்தது அப்படின்னு அந்த மொழியிலே குறிப்பிடுகிறார்கள். அப்போ மனசுன்னு ஒன்று இருக்கிறவன் தான் மனிதன். அதுதான் அடிப்படையான அடையாளம். இந்த மனதுக்கு ஒரு இயல்பு இருக்குது. என்ன தெரியுங்களா? திடீர்னு இதுக்கு ஒரு விஷயம் ரொம்ப பிடிக்கும், ஆனால் கொஞ்ச காலத்தில் அதுவே பிடிக்காமல் போயிடும். பகவான் ரமணர் தான் சொல்லுவார், மனம் என்றால் என்ன? எது ஒன்று கிடைக்கிற வரைக்கும் பிரம்மாண்டமாக காட்டி அது கிடைத்த பிறகு அதை அற்பமானதாக காட்டுகிறதோ அதுதான் மனம் அப்படிங்கிறார். அப்பா, எப்பேற்பட்ட விளக்கம்! ஒரு விஷயம் கிடைக்காத வரைக்கும் நமக்கு அது பிடிச்சிருச்சுன்னா அது மாதிரி உலகத்திலே எதுவும் இல்லம்போம். நான் வாழறதே அதுக்காகத்தான் அப்படின்னு தோணும். ஆனால் அதுவே கையில் கிடச்சிருச்சின்னு வைங்களேன், ஒரு வாரம் தான் அதுக்கு மதிப்பு. அதுக்கு பிறகு சாதாரணமாக போயிடும். ஒரு பொம்மை கிடைக்காத வரைக்கும் ஒரு குழந்தை உழுந்து அட்டகாசம் பண்ணும், தரையில் உருளும், அது வேணும் எனக்கு இப்போவே வாங்கி கொடுன்னு குதிக்கும் இல்லை? சரி, இது இப்படிலாம் அடம் பிடிக்குதே, நான் அப்பா போய் அதுக்கு வாங்கி கொடுத்தா அந்த பொம்மைக்கு மதிப்பு மிஞ்சி போனால் 3 நாள். அதுக்கு பிறகு விளையாடிட்டு அது கடைசியில் அந்த பொம்மை சோஃபாய்க்கு அடியில் இருக்கும், இல்லை டிவிக்கு அடியில் இருக்கும், இல்லை கட்டிலுக்கு அடியில் இருக்கும். ஏன்? அது கிடச்சி போச்சு, அது பெரிய விஷயமா தெரியல. ஒரு அருமையான கதை பாருங்க. ஒருத்தர் வீட்டில் ஏகப்பட்ட எலி தொல்லை. சரி, இந்த எலி தொல்லையிலிருந்து எப்படிடா தப்பிக்கலாம் அப்படின்னா டக்குன்னு எல்லாருக்கும் தோன்ற ஒரு சுலபமான வழி எலி பொறி வைக்கிறது. அது ஒன்றும் அந்த எலி பொறியிலெல்லாம் மாட்டல. அந்த எலி அது கில்லாடி எலியாக இருக்குது. இன்னொருத்தர் சொன்னார், ஒரு பூனை வளர்த்துருங்க சார், பூனை பிடிக்காத எலின்னு ஒன்று உண்டா? கண்டிப்பாக அந்த பூனை பிடிச்சிரும் அப்படின்னா. அதே மாதிரி போனார், ஒரு பூனையை நண்பர் வீட்டிலேருந்து வாங்கிட்டு வந்தார், வச்சார். 2வது நாளே அந்த பூனை எலியை பிடிச்சிருச்சு. இவருக்கு அவ்வளோ சந்தோஷம், அவ்வளவு சந்தோஷம். அப்பா, பூனை வீடு வந்த பிறகு தாண்டா இந்த தொல்லையே ஒஞ்சுது அப்படின்னு பூனைக்கு ஒரு சிலையே வைப்பார் போல இருக்குது. அப்படி கொண்டாடுறார். அதுக்கு ஸ்பெஷலாக மெனுலாம் ஆர்டர் பண்ணி கொண்டு வந்து டெலிவரி பண்ணி அதுக்கு சாப்பாடு போடுறார். அப்படி கொண்டாடுறார். ஒரு 2 நாள் ஆகிப்போச்சு. அப்புறம் பூனையை துட்டுன்னு துட்டுறார். எனக்குன்னு வந்தது, இதுக்கு வேறு எதையும் இது பண்ணக்கூடாதா, இதை போய் இங்கே வீட்டில் கொண்டு வந்தம்பார் அப்படின்னு துட்டுறார். என்ன அப்படின்னா, அவர் ஆசையாக ஒரு கிளி ஒன்று வளர்க்குறாரு. இந்த பூனை டபால்னு பாஞ்சு அந்த கிளியை பிடிச்சி கடிச்சு தின்னுடுச்சு. ஆசையாக வளர்த்த கிளியை அந்த பூனை பிடிச்சிச்சு. இப்போ கோபமாயிடுச்சு. 3வது நாள் ரொம்ப அமைதியாக இருக்கிறார். இத்தனைக்கும் அந்த பூனை வெளியில் எங்கேயோ போய் அப்படி சுற்றிட்டு ஏதோ ஒரு குருவி ஒன்று அதை கவிட்டு வந்துருச்சு. அது ஏற்கனவே அடிபட்டு கீழே வந்துருக்கு, இது போய் அதை கவிட்டு வந்துருச்சு. இப்போ அமைதியாக இருக்கிறார். வேடிக்கையை பார்த்தீங்களா? முதல் நாள் பூனையை பெருசாக பாராட்டினார், 2வது நாள் பூனையை திட்டுறார், 3வது நாள் பூனையை திட்டவும் இல்லை, பாராட்டவும் இல்லை. ஏன்? இவருக்கு ஒரு உண்மை புரிஞ்சு போச்சு. பூனை அப்படின்னாலே ஏதாவது ஒன்றை பிடிச்சிக்கிட்டு தான் இருக்கும். இதுக்காக திட்டுறதுலையோ பாராட்டுறதுலையோ அர்த்தமே இல்லை, அதனுடைய இயல்பே அதுதான் அப்படிங்கிற உண்மை அவருக்கு புரிஞ்சு போச்சு. எனக்கு பிடிக்காத எலியை பிடித்த காரணத்தினால் பூனையை எனக்கு பிடிக்கிறது, எனக்கு பிடித்த கிளியை பூனை பிடித்த காரணத்தினால் பூனை எனக்கு பிடிக்காமல் போய்விட்டது. மனசும் இதே மாதிரி தாங்க. எப்போ பாரு ஏதாவது ஒன்றுக்காக இது டென்ஷன் ஆகிட்டு தான் இருக்கும். பிடிச்ச விஷயம்னா அதுக்காக இது சந்தோஷப்படும், பிடிக்காத விஷயம் நடந்தால் இது கவலைப்படும். நாம் பிடிச்சது நமக்கு கிடைக்கல அப்படின்னா டென்ஷன் ஆகும். ஒரு உண்மையை புரிஞ்சுக்கணும், மனசு அப்படின்னா ஏதாவது ஒன்றுக்காக கவலைப்படும், சந்தோஷப்படும், டென்ஷன் ஆகிட்டு தான் இருக்கும் அப்படின்றத இந்த மனதின் இயல்பை புரிந்து கொண்டு விட்டாலேயே பல கவலைகள் பல டென்ஷனில் இருந்து சுலபமாக வெளியே வந்து விடலாம். எல்லாத்துக்கும் டென்ஷன் ஆகிட்டு எல்லாத்துக்கும் கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா உடம்பு தான் பாதிக்கப்படுகிறது. இது மருத்துவர்கள் நமக்கு சொல்லுகிற அறிவுரை. எல்லாருக்குள்ளேயும் ஒரு பூனை ஒளிஞ்சிக்கிட்டு இருக்குது, அது ஏதாவது ஒன்றை பிடிச்சிக்கிட்டு தான் இருக்கும். புரியுதுங்களா? இந்த மனசு ஏதாவது ஒன்றை நினச்சி கவலைப்படும், இல்லை சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கும். இது மனதின் இயல்பு. இதை புரிந்து கொண்டவர்கள் எப்போதும் சாந்தத்தில் இருக்கிறார்கள். அண்மையில் நம்முடைய கமல் இருக்கிறாரே, நடிகர் கமல், அவர் எம்எஸ் தோனியை பற்றி ஒரு வார்த்தை ஒன்று சொன்னார். நீங்கள் எப்பொழுதும் ஈக்வி பாய்ஸில் இருப்பீங்க, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு.
அதுன்னு ஈக்விபாய்ஸ். ஒரு கேட்ச் பிடிச்சா கிரிக்கெட் மேட்ச்சில் பாருங்கள், அப்படியே கேட்ச் பிடிச்சவங்க அப்படியே சந்தோஷத்தில் எகிரி குதிப்பாங்க, கையை ஒன்று ஆட்டுவாங்க. அதே சமயம் கேட்ச் மிஸ் ஆகி போச்சு அப்படின்னா அப்படியே வருத்தப்படுவாங்க. அதே மாதிரி ரன் அவுட் அப்படின்னா அப்படியே துடிச்சிருவாங்க. அவங்க முக பாவத்தில் பாடி லாங்குவேஜ்னு சொல்கிறோமே அதுலேயே தெரிஞ்சிடும். ஆனால் டோனியை கமல் அப்படியே ரசித்து பார்த்துருக்கிறார். கேட்ச் பிடிச்சாலும் அவர் தையா தக்கான்னு குதிக்கிறது இல்லை, மிஸ் ஆனாலும் கவலைப்படுறது இல்லை, யாராவது ஒருத்தர் அவுட் ஆனாலும் அவருடைய முகத்தில் அவர் சமநிலையில் இருக்கிறார். அந்த ஈக்விபாய்ஸ் அப்படின்ற அந்த சொல், அதை நமக்குள் வரவழைத்து கொள்வதற்கு சில பயிற்சிகள் மேற்கொள்ள வேண்டும். கவலைப்படுறது, சந்தோஷப்படுறது, டென்ஷன் ஆகிறது, இல்லை எது நடந்தாலும் நமக்குள்ளே ஒரு சமநிலையில் இருந்து விட்டால் எந்த பூனை எந்த எலியை பிடித்தாலும் கிளியை பிடித்தாலும் நாம் அதற்காக பதறமாட்டோம். ஈக்விபாய்ஸ் என்பது நமக்கும் தானாக வந்துவிடும். அந்த சாந்த நிலை, சமநிலை தான் வாழ்க்கைக்கு மிக முக்கியமானது. கவிக்கோ அப்துல் ரஹ்மான் எழுதுவார், வாழ்க்கை என்பது கழைக்கூத்து. எப்படி? வாழ்க்கை என்பது கழைக்கூத்து, சமநிலை தவறுகிறவன் கீழே விழுந்து விடுகிறான் அப்படிம்பாங்க. கழைக்கூத்து பார்த்துருப்பீங்க, கழைக்கூத்தாடின்னு சொல்லுவாங்களே. தெரு ஓரத்தெல்லாம் இந்த பக்கம் ஒரு கழி, இந்த பக்கம் ஒரு கழி, நடுவில் ஒரு கழியை வச்சுட்டு, ஒரு நீளமான கழியை வச்சுட்டு சர்க்கஸில் கூட அப்படியே நடந்து போவாங்க ஒரு பெரிய கழி மேலே. சமநிலையோடு நடக்கிற பொழுது இங்கிருந்து அங்கு போய் சேர்ந்து விடலாம் பத்திரமாக. சமநிலை தவறுகிறவன் கீழே விழுந்து விடுகிறான். சர்க்கஸுக்கு மட்டும் இல்லைங்க, சம்சார பந்தத்துக்கும் அது பொருந்தும். மீண்டும் சந்திப்போம். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.